பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகம் முழுவதுமே இருக்கிற கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடே என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததை நம்ம அப்படியாக நினைவு கூறுகிற ஒரு நாளாக இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். அவர் குற்றமில்லாத அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அதை தான் இன்றைக்கு இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆண்டவர் எந்த தவறுமே செய்யலை. நம்மளை மீட்கும்படிக்கு நம்ம எல்லாம் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பிசாசின் பிடிகளில் இருந்தோம், பிசாசின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம். அப்படியாக இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம எல்லாரையும் அப்படியாக அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். அவர் ஒரு தவறுமே செய்யலை. ஆனால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. நம்ம எல்லாம் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக அப்படியாக இருந்தோம். நம்ம இல்லையா, அந்நியராக தூரமாக இருந்தோம். நம்மளை ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நம்மளை சமீபமாக்கினார் ஆண்டவர். ஆமே. நமக்காக. ஏன்னா நம்ம எல்லாம் இதை தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோன்னா என்னென்னா, நம்ம எல்லாம் வழி தப்பி அப்படியே ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். ஆனால் என்னென்னா, ஆண்டவர் நமக்காக அவர் பலியானார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக பல நூறு வருடங்களுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சமாதானம் அற்றவர்களாக இருந்தோம். பிதாவை விட்டு நம்ம தூரமாக நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரே சமாதானக்காரனராகி அந்த பகையாக நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில இருந்த அந்த பகை என்ற நடிச்சுவரை தகர்த்து நம்மளை பூலோகத்தாரையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் தம் மூலமாக அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு சிலுவை பகையை சிலுவையினாலே கொன்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த பகையாக பகை இருந்துச்சு. நம்ம தூரமாக இருந்தோம். ஆனால் அவருடைய பகை சிலுவையினால் கொன்று அப்படியாக நம்மளை தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கினார். நம்ம இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் தம்முடைய மாம்சத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆகையினால பிரியமான இந்த நாளில் இல்லையா, நம்ம ஐயோ ஆண்டவர் அடிச்சிட்டாங்க, அவர் ரத்தம் சிந்திட்டார், அவர் மறித்து விட்டார் என்று சொல்லி நம்ம துக்கம் கொண்டாடி அப்படியாக ஆண்டவரை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களாக அல்ல. ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் இல்லையா பலியானார். என்ன மீட்கும்படிக்கு அவர் என்னன்னா, அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். ஆகையினால நான் என்னன்னா, நாம் அவருக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாகவும் அவரை நம்ம என்னன்னா நம்ம அவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட அப்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜா, அப்பா நீர் எங்களுக்காய் ஆண்டவரை பாவமானீர். அப்பா மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி
எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்தீராப்பா. ஆண்டவரை நீர் அப்பா தகப்பனே ராஜா துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவராகவும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக நீர் இருந்தீராப்பா. அவருக்கு ஆண்டவரை சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை அப்பா நீர் எங்களுக்காக அந்த கேடு அடைந்தீராப்பா. ஆண்டவரை ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர நன்றி. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரை அப்பா உம்மை தியானிக்கிற உடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற எங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை குற்றமில்லாத மாசற்ற ஆண்டவரை திரு ரத்தத்தினால எங்களை மீட்டு கொட்டீங்க அப்பா. ஆண்டவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு எல்லாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி நீ ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தீரே. அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.